ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து டே 2 ஆஃப் அவர் கர்நாடகா ட்ரிப் தான். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் தான். டே 1 நைட் வந்து நாங்கள் பெங்களூரில் ஸ்டே பண்ணிட்டோம். சிக்பெட் ஷாப்பிங் முடிச்சுட்டு அடுத்து ஏர்லி மார்னிங் நாங்கள் செக் அவுட் பண்ணோம். ஒரு 6 o'clock அந்த மாதிரி செக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ வால்வோ பஸ் எடுத்துட்டோம். அங்கேருந்து நாங்கள் மைசூர் ரீச் ஆகிறதுக்கு ஒரு நியர்லி 2.5 hours ஆச்சு. ஒரு 8:30 அண்ட் 9 o'clock நாங்கள் போயிட்டோம். இது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் அட்ரியம் சொல்லிட்டு நேமு. ஸோ ரொம்ப ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கிளென்லினஸ்ஸாக இருந்துச்சு. அங்கேருந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தாங்க. நல்லா வந்து ரிசீவ் பண்ணாங்க. ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். அதேமாதிரி ரூமோட அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கே அடுத்து நாங்கள் ஆட்டோ தாங்க ஹையர் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு டே 1 வந்துட்டு நாங்கள் ஆட்டோவில் போனதுனால நிறைய பிளேசஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதனால் நாங்கள் மைசூர்லேயே வந்துட்டு ஆட்டோவே ஹையர் பண்ணிக்கிட்டோம். பெர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க மைசூரில். பெங்களூரில் வந்துட்டு 1500 ஆச்சு பெர் டே சைட் சீயிங்க்கு. ஸோ அடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் வந்து சாமுண்டீஸ்வரி கோயில் தான். அங்கே வந்து கொஞ்சம் ஹில்ஸ் வந்துட்டு ஒரு 10 to 15 minutes ஹில்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே போயிட்டு சாமிலாம் பார்த்துட்டு அடுத்து நாங்கள் போனது வந்து வேக்ஸ் மியூசியம். அதுவும் வந்து அந்த கோவில்கள்லேருந்து நியர்பையில் தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த மைசூர் ராஜாவோட ஸ்டாச்சூஸு அது மாதிரி என்ன தமிழ், தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டோட ஆக்டர்ஸோட ஸ்டாச்சூஸ், அப்புறம் மதர் தெரசா, அப்புறம் நம்ம சவுத் சைடில் பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட ஸ்டில்ஸ் கூட எல்லாமே வச்சுருந்தாங்க. அது மாதிரி வேக்ஸ்லேயே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து நாங்கள் போனது வந்து மைசூர் ஜூ போயிட்டோம். ஜூ வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல தான் சேம், நிறைய அனிமல்ஸ் இருந்தது. ஸ்பெஷலாக வந்துட்டு எல்லா வைல்ட் அனிமல்ஸுமே அங்கே பார்க்க முடிஞ்சது. டைகர், லயன், அதே மாதிரி சீட்டா, ஜிராஃபி எல்லாமே பார்த்தோம். ஸோ அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணோம். பியரு, அப்புறம் சிம்பான்சி எல்லாமே இருந்தது. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஜூ கூட்டிகிட்டு போங்க, கண்டிப்பாக மஸ்ட்டு விசிட் பிளேஸ்ன்னு தான் சொல்வோம். ஸோ அடுத்து நாங்கள் போன இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜூ முடிச்சுட்டு நாங்கள் லன்ச் போயிட்டோம். ஸோ அதுக்கே எங்களுக்கு வந்துட்டு ஒரு 2:30 or 3 ஆகிடுச்சு. வித்தின் அ டேலே நம்ம வந்துட்டு மைசூரும் கவர் பண்ணிடலாம். ஸோ ஒரு நாள் போதும் மைசூர் அண்ட் பெங்களூருக்கு. அடுத்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது வந்து கூர்க் போகலான்னு சொல்லிட்டு தான். ஸோ அதோடய வீடியோஸும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். நாங்கள் அடுத்தது வந்துட்டு லன்ச் முடிச்சுட்டு பேலஸ் போயிட்டோம். பேலஸ் வந்துட்டு ஒரு 1 hour ஆச்சு எங்களுக்கு அதை சுற்றி பார்த்து முடிக்கிறதுக்கு. அங்கேயும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே. அங்கே உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அது ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு தனியாக ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், பியூட்டி ஆஃப் மைசூர் பேலஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதே சேம் தான், எல்லாமே வந்துட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே ராஜா, அந்த காலத்து ராஜாக்கள் யூஸ் பண்ண சேரு, அவங்க யூஸ் பண்ண கொஞ்சம் திங்ஸ், இதெல்லாம் அந்த ஃபைட்டுக்கு போகும்போது, இந்த வார்க்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிற பீரங்கி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா அதெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு என் பையன் ஒன்று ஒன்று இது என்ன, அது என்ன, என்ன இவ்வளோ பெரிய வீடு இருக்குது அப்படிலாம் சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுட்ருந்தான். ஸோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அங்கேயே நிறையா அந்த ராஜா ஃபேமிலிஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து வந்துட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் ஈவினிங் தான் வந்துட்டு அடுத்த நாள் நியூ இயருங்கிறதுனால முந்தின நாளே வந்துட்டு அந்த லைட் ஷோலாம் வந்து ரொம்ப பயங்கரமாக செலிப்ரேஷனுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்துட்டு வெளியே நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஃப்ளார் ஷோவும் போட்டிருந்தாங்க. மைசூர் பேலஸ் உள்ளவே வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ளவர் ஷோ இருந்துச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் நேரம் பார்த்தோம். அந்த செலிப்ரேஷனுக்கு எங்களால் இருக்க முடியல. நாங்கள் அடுத்து வந்துட்டு பிருந்தாவன் கார்டன் பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் நாங்கள் ஈவினிங் ஒரு 5 o'clock வந்து மைசூர் பேலஸ் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பை த வே வந்து நாங்கள் இதுக்கு போயிட்டோம், பிருந்தாவன் கார்டன் போயிட்டோம் ஃப்ளார் ஷோலாம் பார்த்துட்டு. அண்ட் அங்கே வந்துட்டு ஃப்ளவர் ஷோவில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து வெளியே என்ட்ரன்ஸில் எடுத்தது, நான் பேலஸ்க்கு வெளியே. பிருந்தாவன் கார்டனும் வந்துட்டு ஒரு டேமு, அதில் வந்துட்டு இந்த வாட்டர் ஃபவுண்டெயின்லாம் வச்சு அது வந்து லைட்டிங்ஸில் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக நீங்கள் பிருந்தாவன் கார்டன் வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் டைம் போங்க. ஸோ ரொம்ப பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஈவினிங் போனீங்கன்னா வாட்டர் ஃபவுண்டெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு லைட்டில் வந்து மின்னுற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுமாதிரி வாட்டர் டான்ஸ் இருந்தது. அது வந்துட்டு ஒரு 20 minutes ஷோ மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஈவினிங் போனது எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் பையனுக்கு தண்ணியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஒரு 5:30, 6 o'clock அந்த மாதிரி ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு உடனே லைட்டிங்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நைட் ஆனதுக்கப்புறம்.
ஸோ அதுலேயே அவன் பாட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஸோ இப்படி தான் எங்களுக்கு வந்து ஒன் டே இன் மைசூர் வந்துட்டு போச்சு. அண்ட் ஹோட்டல்ஸோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் என்ன மாதிரியான பஸ்ஸஸ் வந்து எடுத்தோம், ஸோ எங்கேருந்து எங்கே போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறேன். அண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்துட்டு அடுத்து உங்களுக்கு போடுறேன். ஸோ எங்களுக்கு நியூ இயர் வந்துட்டு மைசூரில் தான் எங்களுக்கு போச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து மார்னிங் நாங்கள் கூர்க் போகிற பிளான் இருந்தது. அண்ட் அதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். நல்லா விளையாடிட்டு இருந்தான் என் பையன் அந்த ஃபவுண்டைனில் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு நைட் ஷோ. அது மாதிரி அங்கேயே வந்துட்டு இந்த லேசர் லைட்டு கொஞ்சம் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் அங்கே எங்கேயும் வாங்கினாங்க, பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோன்றதெல்லாம் போடுறோம். அங்கே வந்துட்டு இந்த ராதாகிருஷ்ணாவோட ஐடல் வச்சு அதில் வந்து லைட்டிங் செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். பாய்.